வணக்கம். என்னுடைய பெயர் பத்மாவதி. என்னுடைய வயது 71. நான் சென்னையில் தபால் துறையில் அலுவல் பண்ணிவிட்டு ஓய்வுக்கு பிறகு சில காலங்கள் சென்னையில் தான் இருந்தேன். என்னுடைய வயதான பெற்றோர்களையும் பார்த்து கொண்டு இருந்தேன். அவர்கள் காலம் 2022 23 முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ பசங்க தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கனடாவில் கூட்டின்னு வந்து வச்சுட்டுருக்காங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வரது உண்டு. வின்டர் வரும்போது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போ அங்கே வருவேன். இப்போ தான் இந்த வருஷம் நான் வரல அங்கே. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த 20 வயசில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்போது இன்னும் என்னை பற்றி தெரியாதவங்க என்னை பற்றி ஜாதகத்துலேருந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இது ஒரு பேப்பரில் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுலேருந்து கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. ஆனாலும் குடும்ப சூழல், லைஃப் ப்ரெஷர், அப்போ எனக்கு 2 சின்ன குழந்தைகள் வேறு இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு 5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, புஸ்தகங்கள் மூலமாக படிக்கிறது அந்த மாதிரி. அப்போ கூட என்னால் முழுக்க கற்றுக்க முடியல. ஜாதகம்னா என்ன, ராசி கட்டம்னா என்ன, கிரகம்னா என்ன, அவங்க சொந்த வீடு என்ன, இந்த மாதிரி தான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 14-15 வயசுலேயே எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும், நாழினா என்ன, வினாழினா என்ன, அதெல்லாம் கற்றுட்டேன். அதனால் ஏதாவது ஒரு விசேஷம்னா அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. இதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணினேன்னு சொல்ல முடியாது, ஆனால் பண்ணாமல் இருந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் எனக்கு என்னன்னா, அந்த ஆன்மீக சங்கமம் அந்த ப்ரோக்ராமில் ஐயா பேசினது கேட்ட உடனே எனக்கு இவ்வளோ ஷார்ட் டைமில் கற்றுக்க முடியுமா, பேசிக்ஸ் முதல்ல ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வம் தான் அவங்க அலுவலகத்தை February 2025 மெசேஜ் போட்டு கேட்டேன். உடனே அவங்க எனக்கு பதில் கொடுத்துட்டாங்க. அந்த நேரம் எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ஏன்னா எனக்கு காலில் ஒரு சர்ஜரி பெண்டிங் இருந்தது. அது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ என்னுடைய ரிலேஷன் சொன்னாங்க, ஏன் நீங்கள் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது மே மாதம் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு 2 வாரம் தான் இருந்தது சர்ஜரி ஆகி. ஏன்னா காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது, நிற்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அந்த நேரம் கொஞ்சம் இருந்ததை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண அப்புறம் தான் தெரியும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் அப்படின்னு. என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. அப்போ தான் எனக்கு விலை உயர்ந்த ஐஃபோனும் ஐபேடும் பையன் வாங்கி கொடுத்துருந்தார். இன்னொன்று கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி கண்டினியூ பண்ண முடியுமா கிளாஸ் அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கண்டினியூ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் உட்காந்து பண்ணுறது சிரமமாக இருந்தது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டேன். அந்த 4 ஹவர்ஸ்ன்னும் போது காலை கொஞ்சம் மாற்றி வச்சு தான் நான் கொஞ்சம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், திருப்பி வருவேன். அது மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் தேதி நாம் எல்லோரும் ஆர்வமாக உட்காந்து கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொன்னது. அதை மாதிரி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய டேர்ன் வரும்போது திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவே வந்துட்டார். எனக்கு நம்பவே முடியல, அவர் வருவார் அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஸோ அவரை நேராக பார்த்த சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ எனக்கு அன்றைக்கும் நான் இதே மாதிரி தான் சொன்னேன், உங்களை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சந்தோஷமாக எல்லார்ட்டையும் பேசினார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வகுப்புகள் ஆரம்பிச்சிது. பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த சிம்மம் ரங்கநாதன் சார், அதுக்கப்புறம் கிரகங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தார் சாந்தகுமார் சார், அதுக்கப்புறம் முத்து விஜயகுமார் சார். அவர் காரகத்துவங்கள் அதை பற்றி எல்லாம் ஒரு கிரகங்களுடைய காரகத்துவம் அவங்களுக்கு இருக்கிற இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்படி கிளாஸு போயிட்டுருக்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தது. இருந்தாலும் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாவகங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கிளாஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஏன்னா எனக்கு தெரியாத சப்ஜெக்டு. ஸோ ரொம்ப நல்லா நோட்ஸ் எடுத்துக்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்பட்டது. அப்போது ஒரு பாகங்கள், அதனோட தொடர்புடைய உடல் உறுப்புகள், அதனுடைய செயல்பாடுகள், நிலைகள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படிங்கிற இது வந்தது. அதுக்கப்புறம்
இதையெல்லாம் நமக்கு வந்து சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நட்சத்திர ஆதிபத்தியம் அதை வந்து சாந்தி தேவி மேடம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி லக்னங்களில் ஒரு லக்னத்துக்கும் அந்த லக்ன அதிபதி அவருடைய காரகத்துவம் இது எல்லாமும் சத்யநாராயண் சார் சொல்லி கொடுத்தார். ஸோ இந்த 2 கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே விறுவிறுப்பு ஆரம்பிச்சிடுது. விறுவிறுப்பு ஆரம்பித்து போகும்போது ஒவ்வொரு ஜாதகம்னு எடுக்கும்போது அந்த பாவகங்கள் அதுக்குன்னு இருக்கிற விதிகள் இதை பற்றியெல்லாம் முதல்ல சாந்தகுமார் சார் சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய உமா வெங்கட் மேடம் வந்தாங்க. சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அந்த விதிகளை பற்றி ஆணித்தரமான ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது. இந்த ஆணித்தரமான புரிதலோட தொடர்ச்சி என்னென்னா நம்மளாவே ஜாதகத்தை பார்க்கறது அப்படின்னு. அப்போ ஸ்டிக் டு தட் ரூல்ஸ் அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இது முடிஞ்ச உடனே ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சிது. அந்த ப்ராக்டிகல்ஸுக்கு முன்னாடி சாந்தகுமார் சார் ஒரு செஷன் பண்ணும்போது இந்த விதிகளை வந்து சொல்லும் போதே நம்ம எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்றது, தீராத பிரச்சனைக்காகவே இதற்காகவே அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி விதி 5 வரும்பொழுது இதன் மூலமாக அப்படின்றது அதை வந்து சொன்னது வந்து எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது போக போக வர்ற கிளாஸில் வந்து நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பலன் சொல்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது சத்யநாராயணன் சார் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பொறுமையாக அத்தனை பேருக்கும் நல்லா சொன்னவங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு சொல்ல முடியாமல் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கைடு பண்ணி ரொம்ப பொறுமையாக எடுத்தார். அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள் கழித்து முத்து விஜயகுமார் சார் வந்தார். அவர் என்ன பண்ணார், நம்ம ஜாதகம் போடுவோம், ஆனால் நாம் பலன் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் அதுக்கு பலன் சொல்லணும். அது மாதிரி அந்த பலன் சொன்னவர் போடுற ஜாதத்துக்கு இன்னொருத்தர் அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது நாம் ஏற்கனவே ஜாதகத்தை நேற்றுக்கிருந்த அனுபவத்தில் எல்லாரும் பலன் எழுதி வச்சுருந்தோம். அந்த இன்னொருத்தர் சொல்லும்போது அது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. அவங்க நாம் விட்டது எதையாவது அவங்க சொல்கிறாங்களா, இல்லை நாங்கள் 2 பேருமே சரியாக சொல்லாததை அதை சரிப்படுத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு சத்யநாராயண் சார், இதை மாதிரி அந்த முத்து விஜயகுமார் சார் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து திருப்பவும் சாந்தகுமார் சார் வந்து இதை கண்டினியூ பண்ணார். அப்போ வந்து அந்த கிளாஸில் வந்து நிறைய புரிதல் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அந்த 10ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இதனோட கனெக்டட் கிரகம் இருக்கிறது, அதே மாதிரி 6ல் இருக்கிறது, 10க்கு 10 அழுத்தமாக இருக்கிறது, இதையெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற இது வரும்போது எல்லாருமே ரொம்ப சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகி அதை சின்சியராக எடுத்துட்டு ஜாதகங்கள் போட ஆரம்பித்தது வந்து எனக்கு புரிய ஆரம்பித்தது. நான் அதை மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஜாதக கட்டங்கள் நான் பண்ணும்போது நான் குறித்து வச்சதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அவர் சொன்ன அந்த 10க்கு 8, 10க்கு 6, 10க்கு 10 இதெல்லாம் வந்து சொல்லும்போது ஏன் நம்ம இதை கவனிக்கலை அப்படின்ற ஒரு கவனம் வந்தது எனக்கு. ஓ இப்படியும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நிறைய புரிதல் வந்தபோது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகவே ஆச்சு. இந்த எல்லா செஷனும் நம்ம பண்ணி முடிக்கும்போது சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அது கிளாஸோடையும் கனெக்டடாக இருக்கும், இன்னும் பொதுவாகவும் இருக்கும். அதே போல் இந்த கோயில்கள் பற்றி சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஹோமம் பண்ணணுன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வீட்டில் அனுகூலம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ அதுக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்ன, இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சத்யநாராயண் சார் ரொம்ப 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 அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் இந்த ஒரு 2-3 நாளில் பண்ணிவிடுவேன் அந்த வேலையும். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கிளாஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உண்மையிலேயே அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளால் இந்த 15 நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்தது போய் இப்போ என்னால் பேசிக் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. அது மாதிரி நான் ஒரு 3 பேருக்கு கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடு வாங்கிறதுக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து எங்களோட கோச் மிஸ்டர் மனோகரன் சார் அவருக்கு அனுப்பி அவர்கிட்டேருந்தும் கன்ஃபர்மேஷன் வாங்கின்னு இருக்கேன். கோச் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்ன காரணம்னா நான் கூப்பிடும்போது ஒரு ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஏதாவது பிஸியாக இருந்திருக்காரா, இல்லை அவர் வந்து வேறு அவருக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் போச்சா போகலையா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நான் கொஞ்சம் வேர்ல்டு கிளாக் வச்சுட்டு டைமிங் பார்த்து தான் கூப்பிடுவேன்.
இருந்தாலும் அந்த அவருக்கு என்ன அப்படின்னா என்னோட டைமிங் கொஞ்சம் புரியாமது. நான் வந்து பசிபிக் டைமில் இருக்கேன். ஒரு நாள் விடிக்காலத்தால் 4:30 மணிக்கு அவர்கிட்ட இது கால் வந்தது. அப்போ சொன்னேன், இப்போ 4:30 மணிக்கு சார், நார்மலானா ஏந்துட்டுருவேன், பகவத்கீதா கிளாஸ் இருக்கும், இப்போ இந்த கான்வலசிங் பீரியடில் இருக்கேன். ஸோ எங்கள் பையனோ மருமகளோ வந்து என்னை கூட்டிகிட்டு போனால் தான் நான் ஏந்து வர முடியும், அந்த மாதிரி இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருந்தே இதை பேசிட்டு வச்சுட்டேன் நான். அப்போ அந்த புரிதல் கொஞ்சம் சரியாக இல்லாதனால என்ன ஆச்சுனாக்க, எனக்கு நான் அனுப்பிச்ச ஹோம்ஒர்க்கெல்லாம் அவர்கிட்டேருந்து பதில் எதிர்பார்த்தேன். என்னோடய எதிர்பார்ப்பு தான் அது. ஆனால் அவர்கிட்டேருந்து பதில் இல்லைன்னொடனே நான் சரியாக பண்ணலையா என்ன, அந்த மாதிரி ஒரு கவலை இருந்தது. என்ன தான் நம்ம பண்ணால் கூட அந்த ஆசிரியர்கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம சரியாக பண்ணியிருக்கோங்கிற திருப்தி இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதில் கிளாஸில் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நாளைக்கு கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கோச் சார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது இன்டென்ஷனலாக பண்ணலை, அந்த நேரம் அந்த எமோஷ்னலில் வந்துடுது. ஆனால் அதுக்காக எங்கள் வீட்டில் ரொம்ப கோச்சினாங்க. அதுக்காக இப்படிங்க கிளாஸில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் மருமகளும் கோச்சிண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதகங்கள் அனுப்பி வாங்கி, எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லாதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மெயினாக வந்து இந்த ஆப்பையை நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியாமல் இருந்தேன். 12:05 கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா சர்ப்ரைஸாக எனக்கு 12:06 என் பையன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தான். ஏன் இதுக்கு டிலே ஆச்சுன்னா, அப்போ தான் எனக்கு வந்து ஐஃபோனும் ஐபேடும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ இன்னொன்று கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. அவனாவே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்த உடனே அன்னைக்கு நைட்டே நம்ப மாட்டீங்க, உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த கீ எல்லாம் வாங்கி உடனே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பெய்ட் சாஃப்ட்வேருக்கு பணம் கட்டி அதுக்கான பாஸ்வேர்டும் வாங்கி எல்லாம் நான் முடிக்கும்போது ராத்திரி 2 மணி. அதுக்கப்புறம் தான் நான் படுத்து தூங்கினேன். அந்தளவுக்கு அந்த ஆர்வம் வந்து என்னை கொண்டு போயிருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் அதில் எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன். அதில் கூட எனக்கு வந்து எப்படி ஃபைல் சேவ் பண்ணிக்கிறதுக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே மனோகரன் சார் தான் கைட் பண்ணார். அது இந்த ஃபோன் வர வரைக்கும் எனக்கு அவர் தான் ஒரு ஜாதகமும் போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி ஜாதகங்கள் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலன்னு, நீங்கள் வெறும் நல்லதுன்னு மட்டும் போட்டனால எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. சரியாக தாம்மா இருக்குது, முதல்ல கொஞ்சம் சில விஷயங்கள் இதுவாக இருந்தது, இப்போ கரெக்டாக போட்டுட்ருக்கீங்க. ரொம்ப கம்மியாக தான் நம்ம புதுவுடைமூர்த்தி சாரும் சரி, சாந்தகுமார் சாரும் சரி, எல்லோரும் சொல்கிற மாதிரி தேவைக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு பழக்கத்தில் இருக்காங்க. நான் எதுவானாலும் ஓப்பனாக சொல்லி கேட்டுக்கிற அந்த சுபாவத்தில் இருக்கிறதுனால நான் எனக்கு திருப்தி, என்னோட திருப்திக்காக நான் கேள்வி கேட்டுருப்பேன். அப்புறம் இந்த கிரகங்களுடைய பார்வைகள் அதிலெல்லாம் என்ன கேள்விகள் இருந்ததோ அதையெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுனேன். இப்போ நேற்று கூட ஒரு வயசானவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு 4 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், அமையலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோடது ஃபுல்லாக போட்டு அனுப்பி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். போட்டது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவரும் பதில் கொடுத்துருந்துறாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோடு பண்ணுறதுல, அந்த கீ அனுப்புறதுல, அதிலெல்லாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து கௌதம் தம்பியும் தமிழரசியும் உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லா விதமான உதவியும் செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே போல் வந்து இந்த வகுப்புகள் போயிட்டுருக்கும்போது கர்மா கிளாஸ் வந்தது. அந்த கர்மா கிளாஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆனாப்பில் எடுத்து அந்த சப்ஜெக்டு அதை எடுத்த விதம், அவங்களுடைய குரலில் இருந்த அந்த நிதானம், அமைதி, அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல இருந்த ஒரு எப்படி சொல்லலாம், அதை வந்து ரொம்ப அழகாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறைய யோசிக்க வச்சுது. நம்மளை பின்னோக்கி போகிறதுக்கும், நம்ம தாய் தந்தையர், அவங்களுடைய தாய் தந்தையர் எல்லாரையும் பற்றி நினைக்கவும் வச்சுது. ஈவன் இதை வந்து கிளாஸ் செஷனாக வச்சுருந்தா கூட எல்லோரும் பின் ட்ராப் சைலன்ஸில் தான் அந்த கிளாஸை கவனிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வகுப்பாக இருந்தது. சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன் நான் அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் இன்னும் அதை வந்து ஃபுல்லாக திருப்பி பார்க்கல. ஏன்னா அது வந்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதை இன்னொரு தடவை ஃபுல்லாக நல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு. கிளாஸ் முடியும் போதே இங்கே இருக்கிற டைமுக்கு 9 மணி ஆகிடும். அதனால் வந்து எனக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். காலையில் எழுந்தோன்னா அவ்வளோதான், மத்தியானம் கிளாஸ்க்கு நான் ரெடி ஆகணும். அங்கே காலையிலங்கிறது எனக்கு இங்கே மத்தியானம், சாயங்காலம் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு சரியாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பேன். எத்தனை ஆர்வம் இருந்திருந்தால் இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இதில் இன்வால்வ் ஆகி இவ்வளோ தூரம் கற்றுண்டு நாம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மாத்திரமில்லை, அவங்க சப்ஜெக்டை எடுத்து கொடுக்குற விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருந்தது.
அந்த அவங்களுடைய புரிதல், அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற எஃபோர்ட், இதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 அருமையாக இருந்தது. இதில் நமக்கு பஞ்சாங்கம் ஆரம்பித்ததுலேருந்து சிம்மம் ரங்கநாதன் சார், முத்து விஜயகுமார் சார், சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேம், சத்யநாராயணன் சார், நித்யா சங்கர் மேம், அதுக்கப்புறம் உமா வெங்கட் மேம், அந்த விதிகள் எல்லாம் வரும்போது அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க. திருப்பி இந்த டிஸ்கஷன் ஜாதகங்களை வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸாக போனது வந்து சத்யநாராயணன் சார் செஷனில் தான். அதுலேருந்து அது ஒரு 3 நாள் போச்சு. திருப்பி முத்து விஜயகுமார் சார் வந்து ஒருத்தர் போடுற ஜாதகத்துக்கு இன்னொருத்தங்க பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப 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 அருமையாக போச்சு. இப்போ சாந்தகுமார் சாரும் அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் அந்த கிரகங்களுடைய 10ஆம் இடம் 8ஆம் இடம் சொன்னோன்னா அதுலேருந்து இன்னும் அதனுடைய கனெக்டட் கிரகங்கள் அதுலேருந்து 6லேயோ 10லேயோ 8லேயோ இருக்கா அப்படின்ற லிங்க் பண்ணி பார்க்குற அந்த இது விறுவிறுப்பு வந்து ரொம்பவுமே இன்னும் புரிதலை கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஊன்றி கவனித்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அந்த 64 வீடியோஸ் இன்னும் பார்த்து முடிக்கலை. இப்போ தான் ஒரு 14 வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஜாதகம் எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற கணக்கு எனக்கு தெரியும். நான் அதை வந்து ஒரு 25 வயசுலேருந்து நானே ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா சும்மா ஒரு தோராயமாக பார்த்து இதுதான் லக்னம், இதுதான் இது அந்த மாதிரி சொல்லி அதோடு விட்டுருவோம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு வயசுக்கு முன்னாடி ஜாதகம் குறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் 5 வயசு வரைக்கும் குறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜாதகம் குறிக்கிறதுக்கே அந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் போடுவோம். ஆனால் அது எந்த சிரமமுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ண உடனே இந்த வெளியிலலாம் சொல்லுவாங்க, அவன் யாருன்னு சொல்லு, நான் போய் அவன் ஜாதகத்தையே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது தட்டுன உடனே நம்ம ஜாதகம் மொத்தம் வந்து விழருது. இதில் நம்மளோட ப்ரீவியஸ் என்ன நடந்தது, எதனால் நடந்தது, இனி என்ன நடக்க போகிறது, இது வரைக்கும் அதில் கிடைக்கிறது. அப்போ இதுக்கு வந்து நம்ம புதுவுடைமூர்த்தி சார் வந்து எந்த அளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவரும் பாரம்பரியம் எல்லாமே படிச்சிருக்கார், நிறைய விஷயங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இதை மாடிஃபை பண்ணி இதுலேருந்து எப்படி வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்த அவரோட உழைப்பும் அவருடைய பிரெயின், அது ஃபுல்லாக அந்த பிரெயின் சைல்டு, அவரோட சைல்டு ரொம்ப ரொம்ப அருமை. நான் ஏற்கனவே ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் வந்து விளையாட்டாக சொல்லியிருந்தேன், என்எஸ் கிருஷ்ணனோட ஒரு பாட்டு ஞாபகம் வரும். ஒரு பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில் இட்லியும் காஃபி நம்ம பக்கத்தில் வந்துடணும்னு பெட்டில் படுத்துக்கிட்டால் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அவர் அந்த மிஷின் பற்றி போட்டிருப்பார். அதே மாதிரி தான் இப்போ சார் வந்து உட்காந்த இடத்துல இந்த என்ட்ரி கொடுத்த உடனே வந்து தொப்புன்னு விழற மாதிரி பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி பண்ணி எல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னுமே இது ஒரு வரப்பிரசாதம். அவங்க எல்லாருமே இது ஒரு டீமாக இருந்து இதெல்லாம் பண்ணினா இன்னும் 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 இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அதே போல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா இந்த நிமிஷம் என்னன்றது போய் ஒரு ஜோதிடரை தேடி அங்கே லைனில் நின்று பார்க்குறத விட நாம்ளே பார்த்து நம்மளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம். இதை கற்றுண்டா தான் இதை பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக் மாத்திரம் போகாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா இவங்கெல்லாம் நுணுக்கமாக பண்ணுறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நான் இருக்கேன். அதனால் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான என்ட்ரியை வந்து எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு எங்களோட ஆசிரியர்கள் மாத்திரம் இல்லாத எங்கள் கோச்சும் வந்து எனக்கு நிறைய ஜாதகங்கள் அவர் தான் முதல்ல போட்டு கொடுத்தாரு. இப்போ தான் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு. ஸோ அவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வகுப்பு எடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். புதுவுடைமூர்த்தி ஐயா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி ஒரு அருமையான டீச்சர்ஸையும் கொடுத்து எங்கள் எல்லாரையும் படிக்கிறதுக்கு இன்னும் நல்லா இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. என்னோடு படித்த அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னும் நல்லா மேலே மேலே வளரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்னும் என்ன சொல்லலாம் உங்களுக்கு, இன்னும் நிறைய ஐடியாக்கள் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு வரா மாதிரி எல்லாமே கிடச்சி நம்ம எல்லோரும் நன்னா முன்னுக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்.
என்னால் ஆன எல்லா சர்வீசஸையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன். இது இல்லாமல் நான் இருக்கிற கனடாவில் ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் இருக்காங்க. அந்த கோயிலில் இருக்கிற ஐயர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. அவரை நான் இதை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். எனக்கு இப்போ நடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால போக முடியல. கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவருடைய இன்னும் மற்ற கோயில்களில் இருக்கிற ஐயர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க யாராக இருந்தாலும் இதை கற்றுக்கிட்டா இங்கே இருக்கிற சமூகத்துக்கு ஜாதகம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அவர் மூலமாக கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் கற்றுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாவுக்கு முதல் நமஸ்காரங்கள். தேங்க்யூ.